ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன சோப் பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் டைம் ஒரு சிஸ்டர் வந்து ஆலோவேரா சோப் பற்றி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம இன்னைக்கு ஆலோவேரா சோப்பு தான் செய்ய போகிறோம். எந்த வித கெமிக்கலும் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் வீட்டிலையே ஆலோவேரா சோப் எப்படி செய்யலான்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில பேர் வந்து நுரை அவ்வளோவா வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஐயா அதை இப்போவே சொல்லுங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க, அப்படி சொன்னாலாவது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு தான் சொல்கிறேன். பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஆலோவேரா சோப் செய்கிறதுக்கு 2 ஆலோவேரா மடல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா கிளிசரின் சோப் பேஸ் வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா வாசனைக்காக சென்ட் வச்சுருக்கிறேன். ஆலோவேரா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ணி எடுத்ததை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை வந்து நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவு கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துக்கலாம். இந்த சோப் பேஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அது வந்து பாராக இருந்ததுனால நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன். பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம இந்த சோப் பேஸை வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். இது மெல்ட் ஆகட்டும். உங்ககிட்ட வந்து கிளிசரின் சோப் பேஸ் இல்லை அப்படின்னா பியர் சோப்புல கூட நம்ம ரெடி பண்ணலாம். இதுக்கு பதிலாக பியர் சோப்பை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 100 கிராம் அளவு சோப் செய்கிறீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆலோவேரா ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 சோப் செய்கிறதுனால ஒரு 4 ஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வாசனைக்காக சென்ட் வேணும்னா அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால, நுரை நிறையா வர்றதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா, நம்ம செய்கிற சோப்பில் வந்து கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் சேர்த்து செஞ்சோன்னா கொஞ்சம் நுரை வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ வந்து சோப் மோல்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோப்பை வந்து இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். இதை ஊற்றிட்டு இன்னும் உங்கள்கிட்ட சோப் மோல்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பேப்பர் டீ கப் இல்லை சில்வர் கிண்ணத்தில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றி வச்சுடுங்க. அது செட் ஆகிடும். இதை வந்து நான் வந்து ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் வெளியில் கூட வச்சு எடுத்துக்கலாம். நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், சோப்பு சூப்பராக வந்துருச்சு. இந்த ஆலோவேரா சோப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது முகத்தில் உள்ள எந்த விதமான கரும்புள்ளி தழும்பு எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆலோவேரா சோப்பில் நுரை நல்லாவே வரும். ஏன்னா ஆலோவேராவில் வந்து நம்ம வந்து அரைக்கும் போதே கொஞ்சம் நுரை வர்ற மாதிரி இருக்குல்ல, அதனால் வந்து நுரை இந்த சோப்பு நல்லா வரும். நீங்கள் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சோப் ரெடி பண்ண உடனேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கவர் வச்சு பேக் பண்ணிடணும். நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுனால அந்த சோப்பு வந்து ஈரமாக இருக்கும். அதனால் ஒரு வச்சுட்டு நல்லா ஈரத்தன்மைலாம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து கவரில் வந்து நல்லா டைட்டாக வந்து வெளியில் சோப் தெரியாத அளவு நல்லா கவர் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் சோப் வந்து நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம வந்து ஆலோவேரா வந்து நம்ம அந்த தோலோடு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு வேண்டாம் ஜெல்லு மட்டும் ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த ஜெல்லு மட்டும் எடுத்து இதே மாதிரி ப்ராசஸில் அரைச்சி எடுத்துட்டு அந்த ஜெல்லு மட்டும் போட்டு சோப்பு ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கும் சோப்பு கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதினா இலை கூட ஆட் பண்ணி அரைச்சி கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். புதினாவும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.